கடலூர் அருகே மின்கம்பம் சாய்ந்து ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மின்துறையின் அவலட்சணத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. அன்னவெளி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இவர் கோதண்டராமபுரத்தில் உள்ள ஒரு வயல்வெளியில் ஏற்பட்ட மின் கோளாறை சரி செய்வதற்காக சென்ற நிலையில் அவர் மீது மின்கம்பம் சாய்ந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மின்கம்பங்களை முறையாக பராமரிப்பது இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் செல்வபுரம் பகுதியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஒற்றுமை நண்பர்கள் குழு சார்பாக சகர் விருந்து நடைபெற்றது. இதில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி உள்ளிட்டவற்றை ஆவி பறக்க விடிய விடிய அசைவ விருந்து பரிமாறினர். இதில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விருந்தில் இந்து மதத்தினரும் பங்கேற்று மத நல்லிணக்கத்தை கடைபிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதிதாக கட்டப்படும் சலவை கூடத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டினார். அத்தைக்கொண்டான் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சலவை கூடம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்ற நிலையில் அதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சலவை தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அப்போது இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி, மாணவரணி மாவட்ட தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட நாடக மேடை மற்றும் புதிய சிமெண்ட் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று நாடக மேடையை திறந்து வைத்ததுடன் சிமெண்ட் சாலையை மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தார். மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் ஜெயந்தி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் கழக கொடி ஏற்றி கல்வெட்டு திறக்கப்பட்ட மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வார விடுமுறையை ஒட்டி கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரியில் சாரல் மழை பெய்ததாலும் கடல் சீற்றமாக காணப்பட்டதாலும் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் படகு சேவை மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மேலும் மேகமூட்டமாக காணப்பட்டதால் சூரிய உதயத்தை காண முடியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் வளையங்காடு பகுதியில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்ததில் வீடு தரைமட்டமானது. இளங்கோ என்பவர் தனது வீட்டில் 20 தையல் இயந்திரங்களுடன் வணிக நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் வீட்டில் மின்கசிவு காரணமாக புகை சூழ்ந்ததை தொடர்ந்து வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறிய நிலையில் சிலிண்டர் வெடித்து வீடு மற்றும் வணிக நிறுவனம் தரைமட்டமானது. இதில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விமர்சையாக நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் சுற்றுலா தலமான ஏற்காடு வெறிச்சோடி காணப்படுகிறது. கோடை காலத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமையில் கூட சொற்ப அளவிலேயே சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்கும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர்கள் ஏமாற்றம் அடைந்தனர்.